ஓம் சாந்தி. 4-3-2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் ராஜகுலத்தை சேர்ந்த ராஜரீகமானவர்கள். உங்கள் நடத்தை மிகவும் ராஜரீகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதே உங்களால் தந்தையை வெளிப்படுத்த முடியும். கேள்வி: விநாச காலத்தில் யாரால் இறுதி வினாத்தாளில் சித்தி அடைய முடியும்? இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? பதில்: இப்பழைய உலகை சேர்ந்த எதையுமே நினைவு செய்யாதவர்களாலும் தந்தையை தவிர வேறு எவரையுமே நினைவு செய்யாதவர்களாலும் இறுதி வினாத்தாளில் சித்தி அடைய முடியும். வேறு எதனையேனும் நீங்கள் நினைவு செய்தால் சித்தியடைய மாட்டீர்கள். இதற்கு இந்த எல்லையற்ற முழு உலகிலுள்ள அனைத்தின் மீதான உங்கள் அனைத்து பற்றையும் அகற்ற வேண்டும். உறுதியான சகோதரத்துவ உணர்வு இருக்க வேண்டும். சரீர உணர்வை அகற்றிவிடுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் ராஜரீகமான மாணவர்களாக இருக்கின்ற போதை சதா உங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லையற்ற அதிபதியே எங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் மிக மேன்மையான ஒரு குலத்தின் ராஜரீகமான மாணவர்கள் என்பதால் ராஜரீகமான மாணவர்களின் நடத்தையும் ராஜரீகமானதாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதே உங்களால் தந்தையை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் உலகில் அமைதியை ஸ்தாபிப்பதற்கு கருவிகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அமைதிக்கான பரிசை பெறுகிறீர்கள். இந்த பரிசை நீங்கள் வெறுமனே ஒரு பிறவிக்காக மட்டும் பெறுவதில்லை, ஆனால் பல பிறவிகளுக்கு பெறுகிறீர்கள். தந்தையே உங்களுக்கு ஸ்வர்க்கத்தை தனது உள்ளங்கையில் பரிசாக கொடுப்பதால் குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு தந்தைக்கு நன்றி செலுத்துவீர்கள்? தந்தையே வந்து உங்களுக்கு இதை கொடுப்பார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருந்தீர்களா? தந்தை இப்பொழுது கூறுகிறார், இனிய குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். நினைவில் நிலைத்திருக்குமாறு உங்களுக்கு ஏன் கூறப்படுகிறது? ஏனெனில் இந்த நினைவின் மூலமே உங்கள் பாவங்கள் அழிகின்றன. எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை பெற்றவுடனேயே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. இங்கே சிரமம் என்ற கேள்விக்கு இடமில்லை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கூறுகிறார்கள், பாபா பாபா. நிச்சயமாக தந்தையிடமிருந்து ஏதாயினும் ஓர் ஆஸ்தி கிடைக்கும். உங்களுக்கு முயற்சி செய்வதற்கு இன்னமும் இடம் உள்ளது. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் அடிப்படையில் நீங்கள் எந்தளவிற்கு அதிகமாக முயற்சி செய்கிறீர்களோ அந்தளவிற்கு உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆகிய மூவரது ஸ்ரீமத்தையும் பெறுகின்றீர்கள். நீங்கள் அவர்களது வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் வாழவும் வேண்டும். நீங்கள் இவ்வழிகாட்டல்களை பின்பற்றும் பொழுதே தடைகள் வருகின்றன. சரீர உணர்வே மாயையின் முதல் தடையாகும். தந்தை கூறுகிறார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். பின்னர் நீங்கள் ஏன் இந்த ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில்லை? குழந்தைகள் கூறுகிறார்கள், நாங்களும் முயற்சிக்கின்றோம். எனினும் மாயை இதனை செய்ய எங்களை அனுமதிப்பதில்லை. இக்கல்வியில் குழந்தைகளாகிய நீங்கள் விசேஷ முயற்சி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல குழந்தைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தந்தையிடமிருந்து அதி மேன்மையான ஆஸ்தியை பெற விரும்புவதாலேயே அனைவரும் முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் முள்ளிலிருந்து மலராக மாறுவதற்கு தந்தையை நினைவு செய்தலே அதி அத்தியாவசியமாகும். 5 விக்காரங்களான முட்கள் அகற்றப்பட்டாலே நீங்கள் மலர்களாக முடியும். அவற்றை யோக சக்தியினால் மாத்திரமே அகற்ற முடியும். இன்னார் சரீரத்தை விட்டு நீங்கி சென்று விட்டார் என்பதால் தாமும் சரீரத்தை விட்டு சென்று விடக்கூடும் என்று
சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். எனினும் அவரை பார்த்து நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் சரீரத்தை விட்டு செல்லும் பொழுது அது பாபாவின் நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது நிகழ வேண்டும். உங்கள் பௌதீக அங்கங்கள் அனைத்தையும் உங்கள் மனதையும் பண்படைய செய்யும் மந்திரத்தை நீங்கள் நினைவு செய்யுங்கள். தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாத பொழுதே ஆத்மா உயிர் சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். பாபா, நான் இப்பொழுது உங்களிடம் வருகிறேன். இவ்வாறாக நீங்கள் பாபாவை நினைவு செய்வதால் உங்களுக்குள் நிறைத்திருக்கும் குப்பைகள் அனைத்தும் எரிக்கப்படும். ஆத்மாவில் குப்பை இருக்குமாயின் அது பின்னர் சரீரத்திலும் இருக்க வேண்டும். பிறவி பிறவியாக சேர்ந்த குப்பை நிறைந்துள்ளது. அவை அனைத்துமே எரிக்கப்பட வேண்டும். உங்கள் குப்பை முழுவதும் எரிக்கப்பட்ட பின்னரே உலகமும் சுத்தமாக்கப்படும். உங்களுக்காகவே உலகிலுள்ள குப்பை அனைத்தும் சுத்தம் செய்யப்படும். உங்கள் சொந்த குப்பையை மாத்திரமல்ல, நீங்கள் ஏனைய அனைவருடைய குப்பையையும் சுத்தம் செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் வந்து இவ்வுலக குப்பை அனைத்தையும் சுத்தம் செய்து முழு உலகையும் தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள் பாபாவை கூவி அழைக்கிறீர்கள். யாருக்காக? குழந்தைகளாகிய நீங்களே அந்த தூய உலகை ஆட்சி செய்ய முதலில் வருகிறீர்கள். எனவே தந்தை உங்களுக்காக உங்கள் இடத்திற்கு வந்திருக்கிறார். பக்திக்கும் ஞானத்திற்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் மிகவும் அழகான பாடல்களை பாடுகிறார்கள். ஆனால் அவற்றினால் எவரும் நன்மை அடையவில்லை. நீங்கள் சுயத்தின் ஆதி தர்மத்தில் நிலைத்திருந்து தந்தையை நினைவு செய்தாலே நன்மை ஏற்பட முடியும். உங்கள் நினைவு சுழன்று கொண்டிருக்கின்ற ஒரு கலங்கரை விளக்கத்தை போன்றது. சுய புரிந்துணர்வே கலங்கரை விளக்கமாக இருப்பது என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் பாப்தாதாவிடமிருந்து உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெற உள்ளீர்கள் என்பதை உங்கள் இதயபூர்வமாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவே சத்திய நாராயணனின் கதை. அதாவது சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாகும் கதையாகும். தந்தை விளங்கப்படுத்துகிறார், தமோ பிரதான் ஆகிவிட்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் சதோபிரதான் ஆக்கப்பட வேண்டும். சத்திய யுகத்தில் நீங்கள் சதோபிரதானாக இருந்தீர்கள். மீண்டும் உங்களை சதோபிரதான் ஆக்குவதற்கு தந்தை இப்பொழுது வந்திருக்கிறார். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்வதாலேயே நீங்கள் சதோபிரதான் ஆகுவீர்கள். கீதையை உபதேசித்தவர் தந்தையே ஆயினும் இப்பொழுது மனிதர்களே அதை எடுத்துரைக்கிறார்கள் என்பதனால் மிகப்பெரிய வேறுபாடு காணப்படுகிறது. இப்பொழுது மனிதர்களே அதை எடுத்துரைக்கிறார்கள் என்பதால் மிகப்பெரிய வேறுபாடு காணப்படுகிறது. கடவுள் கடவுளே ஆவார். அவரே மனிதர்களை தேவர்களாக மாற்றுபவர். புதிய உலகில் தூய தேவர்கள் இருக்கிறார்கள். எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு புதிய உலக ஆஸ்தியை கொடுக்கின்றார். தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்கிற்கு உங்களை இட்டுச் செல்லும். உங்களை அதிமேன்மையானவர்கள் ஆக்குவதற்கு தந்தை சங்கம யுகத்தில் வருவதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த 84 பிறவி சக்கரம் முடிவடைய உள்ளது. அது மீண்டும் ஆரம்பமாகும். உங்களுக்கு இந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். கண்காட்சிகளை பார்க்க மக்கள் வரும் பொழுது அவர்களை முதலில் சிவபாபாவின் படத்துக்கு முன்னால் அழைத்து வந்து கூறுங்கள். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் இவ்வாறு ஆகுவீர்கள். தந்தையிடமிருந்தே நீங்கள் சத்தியயுக ஆஸ்தியை பெறுகிறீர்கள். பாரதம் சத்திய யுகமாக இருந்தது. இப்பொழுது அது அவ்வாறில்லை. மீண்டும் அது அப்படி ஆகும். ஆகவே தந்தையையும் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்கிற்கு உங்களை இட்டுச் செல்லும். இவரே உண்மையான தந்தை.
அவரது குழந்தைகளாகுவதால் நீங்கள் சத்திய பூமிக்கு அதிபதியாகுவீர்கள். எல்லாவற்றுக்கும் முதலில் அவர்களை ஆல்பாவாகிய கடவுளை உறுதியாக புரிந்து கொள்ள செய்யுங்கள். ஆல்பா என்பது பாபாவும் பீட்டா என்பது ராஜ்யமும் ஆகும். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களால் ஸ்வர்க்கத்துக்கும் செல்ல முடியும். அது மிகவும் இலகுவானது. பிறவி பிறவியாக பக்தி மார்க்கத்து விஷயங்களை கேட்பதால் உங்கள் புத்தி மாயையால் பூட்டப்பட்டுள்ளது. தந்தை வந்து அந்த பூட்டை தனது திறவுகோலால் திறக்கிறார். இந்நேரத்தில் அனைவரது காதுகளும் மூடப்பட்டுள்ளதை போல் உள்ளது. அவர்கள் கல்லு புத்தி கொண்டவர்கள் ஆகிவிட்டார்கள். இவ்வாறு நீங்களும் எழுதுகிறீர்கள். நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்கிறீர்களா? உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை நீங்கள் நினைவு செய்கிறீர்களா? உங்கள் ராஜ்யத்தை நினைவு செய்வதால் உங்கள் வாய் இனிமையாக்கப்படும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் என்னை பெரிதும் அவதூறு செய்த பொழுதிலும் நான் உங்களை ஈடேற்றுகின்றேன். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது எவருடைய தவறும் இல்லை. ஆயினும் கல்லு புத்தியை தெய்வீக புத்தியாக மாற்றுவது, அதாவது முட்களை மலர்களாக்குவது குழந்தைகளாகிய உங்களுடைய இறை பணியாகும். உங்கள் இறை பணி தொடர்ந்தும் இடம்பெறுகின்றது. நீங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் முட்களிலிருந்து மலர்களாக்குகிறீர்கள். நிச்சயமாக அரச மலரே அவர்களை அவ்வாறு ஆக்குபவராக இருக்க வேண்டும். ஒரே ஒரு தந்தையே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பவர், அதாவது பூந்தோட்டத்தை உருவாக்குகின்ற ஒரேயொருவர். நீங்கள் கடவுளின் உதவியாளர்கள். தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானாக மாறுவது எனில் உதவி வழங்குவதாகும். அவர் உங்களுக்கு வேறெந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை. இதை விளங்கப்படுத்துவது மிக இலகுவானதாகும். கலியுகத்தில் அனைவருமே தமோ பிரதானாக இருக்கிறார்கள். கலியுகத்தின் கால எல்லையை மேலும் நீண்டதாக்குவார்களாயின் மேலும் அதிகமாக தமோபிரதான் ஆகிவிடுவார்கள். எங்களை மலர்களாக்கும் தந்தை இப்பொழுது வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களை முட்களாக்குவது ராவணனது தொழிலாகும். ஆனால் தந்தையோ உங்களை மலர்களாக்குகின்றார். சிவபாபாவை நினைவு செய்பவர்கள் நிச்சயமாக ஸ்வர்க்கத்தையும் நினைவு செய்வார்கள். நீங்கள் அமைதி பேரணி ஒன்றை நடத்தும் பொழுது பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளான நீங்கள் இங்கே பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணரது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்று காட்டலாம். பிராமணர்களாகிய நாம் தேவர்கள் ஆகுகிறோம். தேவர்கள் பின்பு சத்திரியர்களாகவும் வைசியர்களாகவும் ஆகுகிறார்கள். இது ஒரு குட்டி கரணமாகும். இதை எவருக்கும் விளங்கப்படுத்துவது இலகுவானதாகும். நாங்கள் பிராமணர்கள். பிராமணர்களுக்கு உச்சி குடுமி உண்டு. நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை பூர்த்தி செய்துவிட்டீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிக நல்ல ஞானத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஏனைய அனைத்தும் பக்தியே ஆகும். தந்தை ஒருவரே ஞானத்தை கொடுக்கின்றார். அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவர் தந்தை மட்டுமே. அதி மங்களகரமான சங்கம யுகமும் ஒன்றே ஆகும். இந்நேரத்தில் தந்தை கற்பிக்கின்றார். பின்பு இதன் ஞாபகார்த்தமே பக்தி மார்க்கத்தில் தொடர்கின்றது. இந்த முயற்சியை மேற்கொள்வதால் நீங்கள் எவ்வாறு ஆஸ்தியை பெற முடியும் என்று தந்தை உங்களுக்கு பாதையை காட்டியிருக்கிறார். இந்த கல்வி மிக இலகுவானது. இந்த கல்வி சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்குரியது. இதனை ஒரு சமய கதை என்று அழைப்பது தவறாகும். ஏனெனில் அக்கதையில் ஓர் இலக்கோ அல்லது குறிக்கோளோ இல்லை. எவ்வாறாயினும் ஒரு கல்வியில் ஓர் இலக்கும் குறிக்கோளும் இருக்கும். உங்களுக்கு கற்பிப்பவர் யார்? ஞானக்கடலாவார். தந்தை கூறுகிறார், நான் உங்கள் புத்திகளை ரத்தினங்களால் நிரப்புவதற்காக வருகிறேன்.
நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் என்ன கேள்வி கேட்பீர்கள்? இந்த நேரத்தில் அனைவருக்கும் கள்ளு புத்தியே உள்ளது. ராவணன் யார் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்பொழுது அவர்களை கேள்வி கேட்கும் விவேகத்தை பெறுகின்றீர்கள். மக்களிடம் வினவுங்கள், ராவணன் யார்? அவன் எப்பொழுது பிறந்தான்? அவனை எப்பொழுது நீங்கள் எரிக்க ஆரம்பித்தீர்கள்? அவர்கள் கூறுவார்கள், அது அனாதியாக தொடர்கின்றது. அவர்களை நீங்கள் பல வகையான கேள்விகளும் கேட்கலாம். நீங்கள் அவ்வாறான கேள்விகளை கேட்கும் ஒரு காலமும் வரும். எவ்வாறாயினும் அவற்றிற்கு எவராலும் பதிலளிக்க முடியாது. ஆத்மாக்களாகிய நீங்கள் சதா தந்தையின் நினைவு யாத்திரையில் இருப்பீர்கள். இப்பொழுது உங்களிடமே வினவுங்கள், நான் சதோபிரதான் ஆகிவிட்டேனா? எனது இதயத்தினால் இதனை உறுதியாக்க முடியுமா? இன்னமும் நீங்கள் உங்கள் கர்மாத்தீத ஸ்திதியை அடையவில்லை. அதுவும் நடைபெறும். இந்த நேரத்தில் உங்களில் வெகு சிலரே இருக்கிறீர்கள். இதனாலேயே நீங்கள் கூறுவதை எவரும் செவிமடுப்பதில்லை. நீங்கள் கூறுபவை தனித்துவமானவையாக இருக்கின்றன. அனைத்திற்கும் முதல் தந்தை சங்கம யுகத்தில் வருகிறார் என்பதை அவர்களிடம் கூறுங்கள். ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டு விட்ட பின்பே நீங்கள் மேலும் விளங்கப்படுத்த வேண்டும். பெருமளவு பொறுமையுடனும் அன்புடனும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். உங்களுக்கு உங்கள் லௌகீக தந்தை, பரலோக தந்தை என்று இரு தந்தையர் இருக்கிறார்கள். நீங்கள் சதோபிரதான் ஆகும் பொழுதே உங்களால் பரலோக தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற முடியும். தந்தையை நினைவு செய்யும் பொழுது உங்கள் சந்தோஷ பாதரசம் அதிகரிக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் பல தெய்வீக குணங்களால் நிரப்பப்படுகிறீர்கள். தந்தை வந்து உங்களுக்கு தகைமைகளை கற்பிக்கின்றார். உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுத்து உங்கள் குணாதிசயத்தையும் சீராக்குகின்றார். அவர் உங்களுக்கு ஒரு கல்வியும் கொடுக்கின்றார். உங்களை சிறை தண்டனையிலிருந்தும் விடுதலை செய்கிறார். அரசாங்க அமைச்சர்கள் போன்றோருக்கு இவற்றையெல்லாம் நீங்கள் மிக தெளிவாக விளங்கப்படுத்தலாம். அவர்கள் உருகி போகும் வகையில் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். உங்கள் ஞானம் மிக இனிமையானது. அவர்கள் அன்போடு அமர்ந்திருந்து கேட்பார்களானால் அன்பு கண்ணீர் சொரிவார்கள். நீங்கள் உங்கள் சகோதரர்களுக்கு பாதையை காட்டுகிறீர்கள் என்ற பார்வையுடன் எப்பொழுதும் இருங்கள். அவர்களுக்கு கூறுங்கள், ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நாங்கள் உண்மையாகவே பாரதத்திற்கு சேவையாற்றுகிறோம். பாரதத்திற்கு சேவையாற்றுவதில் நாங்கள் எங்கள் செல்வத்தை பயன்படுத்துகிறோம். பாபா கூறுகிறார், விரிவாக்கம் ஏற்படும் வகையில் சேவை மூலம் டெல்லியை சுற்றி வளையுங்கள். எவ்வாறாயினும் இன்னும் யாருமே அம்பினால் தாக்கப்படவில்லை. இலக்கை தாக்குவதற்கு உங்களுக்கு யோக சக்தி தேவை. யோக சக்தியாலேயே நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுகிறீர்கள். உங்களிடம் இந்த ஞானமும் இருக்கிறது. யோக சக்தி உடையவர்களாக இருப்பதன் மூலமே உங்களால் மற்றவர்களை கவர முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல சொற்பொழிவுகளை ஆற்றினாலும் யோக சக்தியின் கவர்ச்சியில் குறைபாடு உள்ளது. யோகமே பிரதானமானது. குழந்தைகளாகிய நீங்கள் யோகத்தினால் உங்களை தூய்மையாக்கிக் கொள்கின்றீர்கள். பெருமளவு யோக சக்தியே தேவையாகும். அதில் பெருமளவு குறைபாடு உள்ளது. உங்களுக்குள் நீங்கள் சந்தோஷத்தில் நடனமாட வேண்டும். இதுவே சந்தோஷ நடனமாகும். இந்த ஞானத்தாலும் யோகத்தாலும் நீங்கள் உள்ளார நடனமாடுகிறீர்கள். தந்தையின் நினைவில் இருக்கும் பொழுது நீங்கள் சரீரமற்றவர்கள் ஆகுகிறீர்கள். இந்த ஞானத்தால் நீங்கள் சரீரமற்றவர்கள் ஆக வேண்டும். மறைந்து விடுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். அதன் பின்னர் உங்கள் ராஜ்யத்திற்கு செல்வீர்கள் என்ற ஞானம் உங்கள் புத்திகளில் இருக்க வேண்டும்.
தந்தை உங்களுக்கு விநாசத்தினதும் ஸ்தாபனையினதும் காட்சிகளையும் கொடுத்துள்ளார். உலகம் முழுவதும் ஏற்கனவே எரிந்துள்ளது. நீங்கள் புதிய உலகிற்கு செல்ல தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். இதனாலேயே உங்களுக்கு உங்கள் சரீரங்களுடன் எந்த பற்றும் இருக்கக்கூடாது. உங்கள் சரீரங்கள் மற்றும் இவ்வுலகம் ஆகிய உணர்விற்கு அப்பால் இருங்கள். உங்கள் வீட்டையும் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் எதை கண்டும் ஆசைப்படக்கூடாது. மகா விநாசம் ஏற்படும். விநாசம் ஆரம்பமாகும் பொழுது நீங்கள் இடமாற்றம் செய்யப்பட உள்ளீர்கள் என்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் பழைய உலகத்தை சேர்ந்த எதையேனும் நீங்கள் நினைவு செய்வீர்களானால் சித்தி அடைய மாட்டீர்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் எதுவும் இல்லை என்றால் நீங்கள் எதனை நினைவு செய்வீர்கள்? இந்த எல்லையற்ற உலகம் முழுவதிலும் இருந்து உங்கள் பற்று அனைத்தையும் துண்டிப்பதற்கு முயற்சி தேவையாகும். உங்கள் சரீர உணர்வை நீங்கள் முழுமையாக துண்டித்த பின்பே உங்களால் உறுதியான சகோதரத்துவ ஸ்திதியை பேணிக் கொள்ள முடியும். சரீர உணர்வுடையவராகுவதால் ஏதோ ஒரு வகையில் இழப்பு ஏற்படுகிறது. ஆத்ம உணர்வில் இருப்பதால் எவ்விழப்பும் இருப்பதில்லை. நீங்கள் இந்த உறுதியான பழக்கத்தை விருத்தி செய்து கொள்ளுங்கள். நான் எனது சகோதரனுக்கு கற்பிக்கின்றேன். நான் எனது சகோதரனுடன் பேசுகிறேன். நீங்கள் புலமை பரிசிலொன்றை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நிச்சயமாக இந்தளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எவருக்கேனும் விளங்கப்படுத்தும் பொழுது நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை நினைவில் வைத்திருங்கள். ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே தந்தையின் குழந்தைகள். சகோதரர்கள் அனைவருக்கும் தந்தையிடமிருந்து தமது ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளும் உரிமை உள்ளது. சகோதரி என்ற உணர்வு இருக்கக்கூடாது. இதுவே ஆத்ம உணர்வில் இருத்தல் எனப்படுகிறது. ஆத்மாக்களுக்கு இந்த சரீரம் கிடைத்திருக்கிறது. சிலருக்கு ஆண்களுக்கான பெயரும் சிலருக்கு பெண்களுக்கான பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கு அப்பால் ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கின்றனர். பாபா உங்களுக்கு காட்டியிருக்கும் பாதை முற்றிலும் சரியானதென்று நீங்கள் எண்ண வேண்டும். இவ்விஷயங்களை பயிற்சி செய்வதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு வருகின்றீர்கள். புகை ரதத்தில் எவருக்கேனும் விளங்கப்படுத்துவதற்கு உங்கள் பேட்ஜை நீங்கள் பயன்படுத்தலாம். அமர்ந்திருந்து ஒருவரையொருவர் நீங்கள் வினவ வேண்டும். உங்களுக்கு எத்தனை தந்தையர் இருக்கிறார்கள்? பின்னர் பதிலளியுங்கள். இதுவே அவர்களது கவனத்தை ஈர்ப்பதற்கான வழியாகும். உங்களுக்கு 2 தந்தையர் இருக்கிறார்களானால் எனக்கு 3 தந்தையர் இருக்கிறார்கள். இந்த அலௌகிக தந்தையின் மூலம் நாங்கள் எங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்கிறோம். உங்களிடம் முதற்தரமான ஓர் இலக்கு இருக்கிறது. இதிலே என்ன நன்மை இருக்கிறதென்று சிலர் கேட்கிறார்கள். பார்வையற்றவர்களுக்கு பாதையை காட்டுவது, பார்வையற்றவர்களுக்கு கைத்தடிகள் ஆகுவது எங்கள் பொறுப்பாகும். கன்னியாஸ்திரிகள் சேவை ஆற்றுவதைப் போல நீங்களும் சேவை செய்யலாம். நீங்கள் பல பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மேலேறுவதற்கான பாதையை நீங்கள் அனைவருக்கும் காட்டுகிறீர்கள். தொடர்ந்தும் தந்தையொருவரை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு பெருமளவு சந்தோஷத்தையும் அடைவீர்கள். தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்வது மிகவும் இலகுவானது. எவ்வாறாயினும் பல குழந்தைகள் கவனஈனமாக இருக்கின்றார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர்.
தாரணைக்கான சாராம்சம். 1. இறுதி கணங்களில் சித்தி அடைவதற்கு உங்கள் சரீரத்திற்கும் இந்த உலகத்திற்கும் அப்பால் செல்வதை பயிற்சி செய்யுங்கள். எதிலும் கவரப்படவோ எதையும் ஆசைப்படவோ வேண்டாம். நீங்கள் இடமாற்றம் செய்யப்பட போகின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். 2. பெருமளவு பொறுமையுடனும் அன்புடனும் அனைவருக்கும் இரு தந்தையரது அறிமுகத்தை கொடுங்கள். ஞான ரத்தினங்களால் உங்கள் புத்தியை நிறைத்து அவற்றை தானம் செய்யுங்கள். நிச்சயமாக முட்களை மலர்களாக மாற்றுகின்ற சேவையை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையிலும் சேவையிலும் திளைத்திருந்து தடைகளிலிருந்து விடுபட்ட ஒரு நிலையான சேவகர் ஆகுவீர்களாக. சேவை செய்வதற்கான உற்சாகம் உள்ள இடத்தில் உங்களால் இலகுவாக சூழ்நிலைகள் அனைத்திலிருந்தும் அப்பாற் செல்ல முடியும். ஒரே தந்தையிலும் சேவையிலும் நீங்கள் திளைத்திருக்கும் பொழுது இலகுவாக ஒரு நிலையான சேவகராகவும் தடைகளிலிருந்து விடுபட்ட மாயையை வென்றவராகவும் ஆகுவீர்கள். காலத்திற்கு காலம் சேவை தனது ரூபத்தை மாற்றுகின்றது. அது தொடர்ந்தும் மாற்றமடையும். நீங்கள் பெருமளவு கூறத் தேவையில்லை. இது ஒரு மேன்மையான பணி என்று கூறி உங்களுடன் ஒத்துழைப்பாக இருப்பதற்காக அனுமதிக்குமாறும் மக்களே கேட்பார்கள். அது காலம் அண்மித்து வருவதற்கான ஓர் அடையாளமாகும். ஆகவே பெருமளவு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் தொடர்ந்தும் சேவை செய்து தொடர்ந்தும் முன்னேறி செல்லுங்கள். ஸ்லோகம். நிறைவாக இருக்கின்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். நீங்கள் இயற்கையின் அனர்த்தம் எதனையும் ஒரு கடந்து செல்கின்ற முகிலைப் போல் அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கைகள் மார்ச் 2024. தலைப்பு: அனைத்து பிராப்திகளையும் நிறைந்து கவலையற்ற ராஜ்யத்தின் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். பிரச்சனைகளின் வேலை வருவது. நிச்சய புத்தியுள்ள ஆத்மாக்களின் வேலை சமாதான சொரூபத்தினால் பிரச்சனைகளை மாற்றுவதாகும். ஏன்? நீங்கள் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிராமண பிறவி எடுத்ததுமே நாம் மாயாஜீத் ஆகுபவர்கள் என மாயாவுக்கு சவால் விடுத்துள்ளீர்கள். பிரச்சனைகளின் ஸ்வரூபம் மாயாவின் ஸ்வரூபமாகும். சவால் விடுத்துள்ளீர்களெனில் மாயாவும் எதிர்கொள்ளும். ஆனால் நீங்கள் அதை நிச்சய புத்தி விஜயி ஸ்வரூபத்தினால் எதுவும் புதியதல்ல என புரிந்து கடந்து விடுங்கள். அப்போது கவலையற்ற மகாராஜாவாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி.